6th standard mathematics term 1 chapter 1 exercise 1.1 question number 5. Write the following numbers in the international system by using commas. So பாருங்க இது அவ்வளோ நம்பர்ஸையும் இன்டர்நேஷனல் மெத்தடில் நேமிங் பண்ணி கமாஸ் யூஸ் பண்ண சொல்லிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 347056. இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னாலே மூணாக கமா போடணும். த்ரீ டிஜிட்ஸுக்கு பிறகு கமா போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இங்கே ஒரு கமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். ஸோ போட தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ இப்படி தான் இன்டர்நேஷனல் மெத்தடில் கமா போடணும். ஒவ்வொரு 3 டிஜிட்ஸுக்கு முன்னாடி ஒரு கமா போட்டணும், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா அப்போது நம்பர் எப்படி வரும்? 347,056. அதாவது இன்டர்நேஷனல் மெத்தடில் இதோடைய நேமிங் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இது. ரெண்டாவது ஒன்று பாருங்கள். ரெண்டாவது ஒன்று என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கமா போடணும். ஸோ 7345671. ஸோ இங்கே ஒரு கமா வரும். அதுக்கப்புறம் இங்கே 3 டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு கமா. ஸோ முன்னாடி 1 டிஜிட்டு, அதுக்கு கமா போட முடியாது. 3 டிஜிட் இருந்தால் மட்டும்தான் கமா போட்டுணும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 மில்லியன். ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு இது மில்லியன் ரேஞ்சில் போகக்கூடியது. பிளேஸ் வேல்யூ டேபிளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 10,000s. இதுக்கு அடுத்து 10,000s. இதுக்கு அடுத்து 100,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்லியன். அதுக்கப்புறம் வந்து மில்லியன் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன், 100 மில்லியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லியனில் போயிடும். பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன் அப்படி போயிட்டு. இது பார்த்தீங்கன்னா 7,345,671. 71. இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 634567105. ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கமா போடலாம், இங்கே ஒரு கமா போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட்டு, இங்கே ஒரு 3 டிஜிட்டு, இங்கேயும் ஒரு 3 டிஜிட்டு. இதுக்கப்புறம் முன்னாடி எக்ஸ்ட்ராவாக நம்பர் தான் இன்னொரு கமா போட்டுரும். ஸோ அப்படி இது பார்த்தீங்கன்னா மில்லியன் பிளேசஸில், இது தௌசண்ட்ஸ் பிளேசஸில், இது வந்து நார்மலாக 1 டிஜிட் பிளேசஸில், யூனிட் டிஜிட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இது பாருங்கள் 634 மில்லியன். நல்லா கவனமாக போடணும். 34 மில்லியன். இந்த கமா கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நேம் பண்ணிடலாம். ஸோ கமா போடாமல் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. கமா போட்டுட்டு நேம் பண்ணுங்கள். ஸோ 34 மில்லியன் 567 567,105. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 0ன்னு சொல்லிட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமா, இங்கே ஒரு கமா, அண்ட் தென் இங்கே ஒரு கமா. இங்கே 3 டிஜிட், இங்கே 3 டிஜிட், இங்கே 3 டிஜிட். இது பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் பிளேஸு. இது வந்து என்ன பிளேஸு? 100,000s பிளேஸு. இது பார்த்தீங்கன்னா யூனிட் பிளேஸு. 1 டிஜிட்டு, 2 டிஜிட்டு, 3 டிஜிட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன். அது 1 மட்டும் பில்லியனில் வரும். ஸோ அப்போது 1 பில்லியன் 234 மில்லியன். கரெக்டாக எழுதலாம். கமா போட்டு கரெக்டாக அப்படி எழுதிடலாம். கமா போட்டாச்சுன்னா இங்கே எழுதிடலாம். ஃபஸ்ட் உள்ளது பில்லியன், ரெண்டாவது உள்ளது மில்லியன். 234 மில்லியன். அடுத்து 567,000. 567,000. அடுத்து பார்த்தீங்கன்னா 890. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர். ஸோ இந்த இப்படி தான் இன்டர்நேஷனல் மெத்தடில் நம்ம வந்து நேம் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.